அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வகுப்புல சென்ற வகுப்போட தொடர்ச்சியை பார்க்க போறோம். அதாவது TNUSRB POLITY we are continuing with the fundamental rights. Fundamental rights சென்ற வகுப்புல ஆர்டிகல் 33 வரைக்கும் பார்த்திருந்தோம். அதாவது armed forces and fundamental rights அப்படிங்கற டீடைலிங் வர பார்த்திருந்தோம். இன்னைக்கு ரிமைனிங் இருக்கக்கூடிய ரெண்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் பார்த்துட்டு then we will be starting with directive principles of state policy, that is அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் பத்தி பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஆர்டிகல் 34 அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத பாப்போம். சோ இப்போ நம்ம பார்க்க போற ஆர்டிகல் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் நம்பர் 34, that is martial law and fundamental rights. போன இதுல எப்படி armed forces and fundamental rights பார்த்தோமோ அதே மாதிரி martial law and fundamental rights பார்க்க போறோம். இது என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லிறேன். அதுக்கு அப்புறம் நம்ம போர்டுல என்ன இருக்குங்கறத we will read and discuss. First martial law அப்படினா என்ன நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு நாட்டுல ஒரு இடத்துல ஒரு ஸ்டேட்லயோ இல்ல ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயோ ஏதோ ஒரு பகுதியில வந்து பாத்தீங்கன்னா அசாதாரண சூழ்நிலை ஏற்படுது. அதாவது அங்க இருக்கக்கூடிய நார்மல் லா அண்ட் ஆர்டரால கண்ட்ரோல் பண்ண முடியல. அங்க இருக்கக்கூடிய போலீஸ் ஃபோர்ஸஸாலயோ இல்ல லா அண்ட் ஆர்டர் ஏஜென்சி வந்து அங்க ஃபெயிலியர் ஆயிருச்சு அப்படினா மத்திய அரசாங்கம் என்ன பண்ணும் அப்படினா அங்க ஒரு மிலிட்டரி ரூலை கொண்டு வருவாங்க. மார்ஷியல் மிலிட்டரி ஆர்மி அனுப்பி வைப்பாங்க. அந்த ஆர்மி அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கலைந்து அந்த இடத்தை அமைதிக்கு கொண்டு வந்து சில நாட்களுக்கு சில மாதங்களுக்கோ குறிப்பிட்ட நாட்களுக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா அது வந்து மிலிட்டரி ரூல் கீழ இருக்கும். தட் இஸ் அண்டர் மார்ஷியல் லா. அதாவது ராணுவ சட்டத்தின் கீழ் இருக்கும் அந்த இடம். எதுக்காக? அமைதி திரும்ப வருவதற்காக. ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் அடிப்படை உரிமைகள் உங்களுக்கு உண்டா இல்லையா, அங்கே வசிக்கக்கூடிய மக்களுக்கு அடிப்படை உரிமைகள் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிகல் டிஸ்கஸ் பண்ணுது. இதில் நீங்கள் ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். மார்ஷியல் லா அப்படிங்கிறது வேற, மிலிட்டரி ரூல் அப்படிங்கிறது வேற, எமர்ஜென்சி அப்படிங்கிறது வேற. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமான எமர்ஜென்சிஸ் இருக்குது. என்னெல்லாம் எமர்ஜென்சி? நேஷனல் எமர்ஜென்சி ஒன்று, செகண்ட் ஸ்டேட் எமர்ஜென்சி ஆர் கான்ஸ்டியூஷனல் எமர்ஜென்சி, அப்படி இல்லாட்டி பிரசிடென்ட்ஸ் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மாநிலத்தில் இருக்கக்கூடிய அவசர நிலை பிரகடனம் பண்ணக்கூடியது, இல்லாட்டி குடியரசுத் தலைவர் ஆட்சி செய்கிறது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டேட் எமர்ஜென்சிக்கு சொல்லுவாங்க. கடைசியாக மூணாவதாக ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. இந்த 3 டைப் ஆஃப் எமர்ஜென்சி அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட், மிலிட்டரி ரூல் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட். ஒரு அசாதாரண சூழ்நிலையில் இராணுவத்தின் கீழ் ஆட்சி நடத்தப்பட்டால் அது வந்து மிலிட்டரி ரூல். மார்ஷியல் லா அதாவது இராணுவ சட்டத்தின்படி அங்கே ஆட்சி நடக்கும். அங்கே உங்களுக்கு அடிப்படை உரிமைகள் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத we will be discussing. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் உங்களுக்கு முழுவதுமாக இருக்க வாய்ப்பு கிடையாது. அங்கே அவங்களுக்குனே தனியாக ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் உங்களை நிர்வகிப்பாங்களே தவிர அந்த நேரத்தில் மார்ஷியல் லா இருக்கக்கூடிய இடத்துல அடிப்படை உரிமைகள் உங்களுக்கு கிடைக்காது. என்னங்கிறத we will be discussing. பாருங்கள், martial law and fundamental rights. Restriction on fundamental rights while martial law is in force in any area within the territory of India. ஸோ இந்தியாவில் எந்த பகுதியிலையோ ஏதாவது ஒரு பகுதியில் அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிடுவாங்க. ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னா ஒன்றும் முழுமையாக இருக்காது, இல்லாட்டி ஒரு சில அடிப்படை உரிமைகள் உங்களுக்கு ரத்து பண்ணியிருப்பாங்க. உதாரணமாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஆர்டிகல் 19 வந்து ரத்து பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஆர்டிகல் 14, 15 ரைட் ஈக்குவாலிட்டி எதனால அவங்களால ரத்து பண்ண முடியும் பார்ப்போம். Military authorities run the administration of their own rules and regulation framed outside the ordinary law. ஸோ சாதாரண சட்டத்துக்கு வெளியே மிலிட்ரி இராணுவ சட்டங்கள் பயன்படுத்தி அங்கே ஆட்சி செய்வாங்க. அவ்வளோதாங்க, வெரி சிம்பிள். இந்திய நாட்டின் எல்லைக்குள் ஏதேனும் ஒரு பகுதியில் இராணுவ சட்டம் நடைமுறையில் இருக்குமானால் அப்பகுதியில் அடிப்படை உரிமைகள் மீது கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகிறது. ஸோ முழுமையாக அடிப்படை உரிமைகள் அங்கே உங்களுக்கு கிடைக்காது, சில கட்டுப்பாடுகள் விதிக்கலாம். அதுதான் சொல்கிறாங்க. இராணுவ அதிகாரிகளால் நிர்வாகம் நடத்தப்பட்டு சட்டத்திற்கு வெளியே அவர்களின் விதிகள் ஒழுங்குமுறைகள் செயல்படுத்தப்படுகிறது. ஸோ ஆர்டினரி லா அங்கே இருக்காது, அதுக்கு தாண்டி அங்கே மிலிட்ரி சட்டம் அதாவது இராணுவ சட்டம் தான் அங்கே செயல்படுத்தப்படும் அப்படிங்கிறத ஆர்டிகல் 34 சொல்லியிருக்காங்க. தென் ஆர்டிகல் 35 ஃபைனல் ஆர்டிகல்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட். ஸோ எஃபெக்டிங் சர்டைன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னா என்ன? பவர் டு மேக் லா டு கிவ் எஃபர்ட் டு சர்டைன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வெஸ்ட் ஒன்லி வித் பார்லிமெண்ட். இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அப்போது அடிப்படை உரிமை சார்ந்து ஏதாவது சட்டம் திருத்தம் கொண்டு வரணும், சட்ட மாற்றம் ஏதாவது கொண்டு வரணும்னா யாருக்கு மட்டுமே அதிகாரம் இருக்குது? பார்லிமெண்ட், பாராளுமன்றத்துக்கு மட்டுமே அதிகாரம் இருக்குது. மாநில சட்டமன்றங்களுக்கு எந்த விதமான அதிகாரங்களும் கிடையாது அடிப்படை உரிமைகளை மாற்றி அமைப்பதற்கு. என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். 3 ப்ரொவிஷன் இது கீழே இருக்குது. empowers the parliament to make laws with respect to the article 16, 32, 33 and 34. இங்கே பாருங்கள், 3 வகைகள் 16, 32, 33 மற்றும் 34 தொடர்பான சட்டங்களை இயற்றிட அதிகாரம் யாருக்கு? பாராளுமன்றத்துக்கு மட்டுமே அதிகாரம் இருக்குது. 2 பாருங்க, பவர் டு மேக் லாஸ் ஃபார் பிரிஸ்கிரைபிங் பனிஷ்மெண்ட் தட் ஆர் டிக்ளேர்ட் டு பி அஃபென்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தி ஆர்டிகல் 17 and 23. அப்போது என்ன சொல்ல வராங்க? குற்றங்களை குறிப்பிடப்பட்டுள்ளவைகளுக்கு தண்டனை வழங்கிட பரிந்துரைக்கும் சட்டங்களை இயற்றும் அதிகாரம். ஆர்டிகல் 17 என்ன பேசுது?
அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை ஒழிப்பு. ஆர்டிகல் 23 என்ன பேசுது? ஆர்டிகல் 23 ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள். குறிப்பாக வந்து ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், அதுக்கப்புறம் இவங்களெல்லாம் வந்து பலவிதமான கட்டாயப்படுத்தி அவங்கள வேலை வாங்கக்கூடாது, பாண்டட் லேபர் பண்ணக்கூடாது, பெகார் பிச்சை எடுக்க விடக்கூடாது, இந்த மாதிரி அவங்கள எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாதுன்னு இருக்குது. ஸோ இது 2 சட்டம் சார்பாக யாரால் சட்டம் இயற்ற முடியும்? இந்திய பாராளுமன்றத்தால் மட்டும்தான் சட்டம் இயற்ற முடியும். கடைசி 3வது, லா இன் ஃபோர்ஸ் அட் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் கண்டினியூ இன் ஃபோர்ஸ் அன்டில் அல்டர்ட் ஆர் ரிப்பீல்டு. அதாவது அரசியலமைப்பின் தொடக்கத்தில் இருந்து செயல்பாட்டில் உள்ள சட்டங்கள் திருத்தப்படும் வரையோ அல்லது ரத்து செய்யப்படும் வரையோ தொடரும். ஸோ இந்த ஆர்டிகல் ரொம்ப சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டிகல் 35 அப்படிங்கிறது பாராளுமன்றத்துக்கு மட்டுமே உரிமை இருக்குது, அடிப்படை உரிமைகளில் சிலவற்றை மாற்றுவதற்கு, சில சட்டங்களை மாற்றி திருத்தம் செய்து கொண்டு வருவதற்கு பாராளுமன்றத்துக்கு மட்டுமே உரிமை இருக்குது. மாநில சட்டமன்றங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 16, 32, 33 and 34 அண்ட் ஆர்டிகல் 17 and 23 இதெல்லாம் பாராளுமன்றத்துக்கு மட்டும்தான் சட்டம் இயற்றி மாற்றுவதற்கான உரிமைகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட நமக்கு அடிப்படை உரிமைகள் முடிஞ்சிச்சு. இனிமேல் நம்ம வாட் வி ஆர் கோயிங் டு கண்டினியூ இஸ் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் இருக்குது, அதை பார்த்துருவோம். இங்கே பாருங்கள், அடிப்படை உரிமைகள் பொதுவாக யாருக்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அடிப்படை உரிமைகள் இந்தியாவில் வந்து 2 பேருக்குமே இருக்குது. சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா, இந்திய குடிமக்களுக்கும் இருக்குது, அண்ட் தென் ஃபார் ஃபாரினர்ஸ் ஆல்சோ இருக்குது. வெளிநாட்டு சார்ந்தது, அதாவது ஃபாரினர்ஸ் அப்படிங்கிறது இங்கே நீங்கள் வந்து என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா லீகல் பர்சன்ஸ்னு எடுத்துக்கணும். வாட் இஸ் லீகல் பர்சன்ஸ்? யார் லீகல் பர்சன்ஸ் ஆர் லீகல் என்டைட்டிஸ் அப்படின்னா என்ன? அரசிடம் அனுமதி பெற்று ப்ராப்பராக விசா வாங்கி இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும், இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும், அதாவது குறிப்பாக இந்தியாவில் விசா வாங்கி ப்ராப்பராக லீகல் மைக்ரண்ட்டாக இருப்பாங்க, இல்லாட்டி அவங்க ஒழுங்கான வகையில் இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சிருப்பாங்க. தே ஆர் ஃபாரினர்ஸ் ஃபார் எனி பர்பஸ், மெடிக்கல் பர்பஸ் ஆர் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ், இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு டூரிசம் பர்பஸ், எதுக்குனாலும் வந்திருப்பாங்க. ஆனால் அவங்க ப்ராப்பராக விசா வாங்கி வந்திருந்தாங்கன்னா தே ஆர் லீகல் பர்சன்ஸ். அப்போது இந்தியாவில் அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது சிட்டிசன்ஸுக்கும் இருக்குது, ஃபாரினர்ஸுக்கும் இருக்குது. ஆனால் ஒரு சில அடிப்படை உரிமை வந்து ஒன்லி ஃபார் சிட்டிசன்ஸ், இந்திய குடிமக்களுக்கு மட்டும்தான் இருக்குது ஒரு சில அடிப்படை உரிமைகள். அது என்னலாங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள். ஆர்டிகல் 15. வாட் இஸ் ஆர்டிகல் 15? ஒரு சின்ன ரீகால். ப்ராகிபிஷன் ஆன் டிஸ்கிரிமினேஷன் ஆஃப் ரிலீஜியன், ரேஸ், கேஸ்ட், செக்ஸ், பிளேஸ் ஆஃப் பர்த் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதாவது பொது இடங்கள்லையோ எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லையோ ஜாதி, மதம், இனம், பாலினம் மற்றும் பிறப்பிடத்தை கொண்டு என்ன பண்ணக்கூடாது, ஒருத்தரை உள்ளே வருவதற்கு தடை விதிக்கக்கூடாது. இதுக்கு எக்ஸப்ஷன் யார்? ஃபாரினர்ஸ். இப்போ நீங்கள் எடுத்துக்காட்டுக்கு நான் ஒரு சொல்கிறேன். ஒரு பொது இடம் இருக்குது, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவில் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு மகாபலிபுரமோ இல்லை தஞ்சை பெரிய கோயிலோ இந்த மாதிரி சில பொது இடம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அங்கே ஃபீஸ் இருக்கும், ஃபீஸ் வைப்பாங்க. அந்த ஃபீஸ் வைக்கும்போது இப்போ ஒரு இந்திய குடிமகன் அங்கே போனான்னா அவனுக்கு 5 ரூபா தான் ஃபீஸு, 10 ரூபா தான் ஃபீஸு, நுழைவு கட்டணம். அதே ஒரு ஃபாரினர் போனார்னா அவருக்கு 600 ரூபா 500 ரூபான்னு வாங்குவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் டிஸ்கிரிமினேட்டிங், அப்படி தானே? ஆனால் டிஸ்கிரிமினேட் பண்ணலாம். ஏன் எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஆர்டிகல் 15 அதுக்கான எக்ஸப்ஷன் கொடுக்குது. ஏன்னா ஆர்டிகல் 15 யாருக்கு மட்டும்தான் இருக்குது? ஒன்லி ஃபார் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா, ஃபாரினர்ஸுக்கு கிடையாது. அதனால நமக்கு ஒரு ஃபீஸ் வாங்கலாம், ஃபாரினர்ஸுக்கு ஒரு ஃபீஸ் வாங்கலாம், அதனால எந்த தப்பும் கிடையாது. ஸோ ஆர்டிகல் 15 இஸ் ஒன்லி ஃபார் தி சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா. ரெண்டாவது ஆர்டிகல் 16, ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். வாட் இஸ் ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்? இப்போ அரசு துறைகளில், அரசு வேலைகளில் சரிசமமான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது. ஸோ நமக்கே இங்கே வேலைக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இந்தியர்கள் எல்லாத்துக்குமே அரசு வேலை கொடுக்கணும்னு தான் அரசாங்கத்துக்கு ஆசை. ஆனால் கொடுக்க முடியுமா? முடியல, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அப்போது ஆர்டிகல் 16 படி ஃபாரினர்ஸுக்கும் கொடுத்தோன்னா அது எப்படி நமக்கு கட்டுப்படி ஆகும்? கட்டுப்படி ஆகாது, நம்மளால் கொடுக்க முடியாது. அதனால் ஆர்டிகல் 16 சிட்டிசன்ஸ்க்கு தான் உண்டு, ஃபாரினர்ஸுக்கு கிடையாது. 19, 29 மற்றும் 30. ஆர்டிகல் 19 என்ன சொல்லுது? ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், ரைட் டு ஃபார்ம் அசோசியேஷன், ஃப்ரீடம் டு மூவ்மெண்ட்டு, ரிசைடு, ப்ரொஃபஷன், ப்ராக்டிஸ், இதெல்லாம் சொல்லுது. இதை பற்றியெல்லாம் என்ன டிஸ்கஸ் பண்ணுது? ஆர்டிகல் 19 டிஸ்கஸ் பண்ணுது. ஸோ ஒருத்தருக்கு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் கொடுத்தா ஒரு ஃபாரினர் இந்தியாவுக்கு வந்து உட்காந்துட்டு இந்தியாவை பற்றியே இந்தியாவில் தப்பாக பேசி, இல்லை இங்கேருந்து ஏதாவது வேறு விதமாக ஏதாவது பேசி பக்கத்து நாட்டுக்கு கலவரத்தை ஏற்படுத்தி விட்டுட்டு போயிட்டாருன்னா என்ன பண்ண முடியும்? ஸோ அதனால் இது ஃபாரினருக்கு கிடையாது. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஆர்டிகல் 19 அப்படிங்கிறது ஃபாரினர்ஸுக்கு கிடையாது. ஆர்டிகல் 29 and 30 அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி போன கிளாஸில் பார்த்துருந்தோம். 29 மற்றும் 30 அப்படிங்கிறது கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ் ஃபார் மைனாரிட்டிஸ் இன் இந்தியா. ஸோ மைனாரிட்டிஸ் அப்படிங்கிறதுக்காக கிறிஸ்டியன்ஸ், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்டியன்ஸோ வேறு நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களோ இங்கே வந்து அவங்களால எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் ஆரம்பிக்க முடியாது. இங்கே இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களில் நாங்கள் வந்து மைனாரிட்டிஸ் அதனால் எங்களுக்கு கொடுங்கன்னு அவங்களால கேட்க முடியாது. ஏன்னா இது ஒன்லி ஃபார் த சிட்டிசன்ஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸுக்கு, குறிப்பாக கிறிஸ்துவர்கள், இஸ்லாமியர்கள், இன்னும் பிற மைனாரிட்டிஸ்க்கு மட்டும்தான் இது இருக்கே தவிர யாருக்கு கிடையாது? ஃபாரினர்ஸுக்கு கிடையாது.
ஸோ இதை நீங்கள் படிக்கும் போதே ஒரு லாஜிக்கலாக படிச்சிட்டிங்கன்னா எந்த அடிப்படை உரிமைகள் இந்தியர்களுக்கு மட்டும் உண்டு, எந்த அடிப்படை உரிமைகள் மற்ற எல்லாருக்கும் சேர்த்து உண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு கிளாரிஃபை ஆயிரும். இந்த 5 ஆர்டிகல் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டிகல் 15, 16, 19, 20 மற்றும் 30 எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இதோட அடிப்படை உரிமைகள் நமக்கு முடிஞ்சது. நம்ம வந்து இப்போ டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி பார்க்கணும். அரசு கொள்கையினை நெறிப்படுத்தும் கோட்பாடுகள். இன்னும் எளிமையாக உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள். அது என்ன வழிகாட்டுறது? அரசுக்கு ஏன் இது வழிகாட்டணும்? இதுக்கு ஒரு சின்ன பேக்ரவுண்ட் நம்ம போவோம். பார்ட் 1 பகுதி 1 என்ன பார்த்தோம்? யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி. இந்தியாவுடைய எல்லைப்பரப்பு, இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலத்துடைய பெயர்கள், யூனிய பிரதேசங்களுடைய பெயர்கள், இந்தியாவுடைய பெயர் என்ன, இதெல்லாம் நம்ம அதில் பார்த்துருந்தோம். அப்புறம் பார்ட் 2 இந்தியாவுடைய குடியுரிமை சார்ந்து பார்த்துருந்தோம். அதாவது ஆர்டிகல் 5லேருந்து 11 வரைக்கும். பார்ட் 3 அடிப்படை உரிமைகள் பார்த்துருந்தோம். இப்போ பார்ட் 4 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள், அதாவது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அரசுக்கு இது வழிகாட்டுது, டைரக்ஷன் கொடுக்குது. அரசாங்கம் எதை நோக்கி செயல்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டைரக்ஷன் கொடுக்கறது தான் இந்த டிபிஎஸ்பி. இதில் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது உங்களுக்கான பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி, அதாவது அரசியல் ரீதியான ஜனநாயகத்தை வழங்கக்கூடியது என்னதுன்னா அடிப்படை உரிமைகள். அதாவது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி இப்போது அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சோஷியல் அண்ட் எக்கனாமிக்கல் டெமோக்ரஸியை கொடுக்குது. அதாவது பொருளாதார மற்றும் சமுதாய ஜனநாயகத்தை உங்களுக்கு வழங்கக்கூடியது தான் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுச்சுன்னா உங்களால் நேரடியாக நீங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டை அணுகி அதுக்கான தீர்வு பெற முடியும். சுப்ரீம் கோர்ட் என்ஃபோர்ஸ் பண்ணுவாங்க அரசாங்கத்தை, இது அடிப்படை உரிமைகளை நீங்கள் நிறைவேற்றணும் அப்படின்னு. ஆனால் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அதாவது அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் மீறப்பட்டுச்சுன்னா உங்களால் கோர்ட்டுக்கு போய் அதுக்கு தீர்வு காண முடியாது. ஏன்னா தே ஆர் நாட் என்ஃபோர்ஸபிள். இதை வந்து என்ஃபோர்ஸ் பண்ண சொல்லி உயர்நீதிமன்றமோ உச்சநீதிமன்றமோ அரசாங்கத்துக்கு கட்டளை பிறப்பிக்க முடியாது. ஸோ பார்ட் 4 அப்படிங்கிறது இட் இஸ் நாட் என்ஃபோர்ஸபிள், ஞாபகம் வச்சுக்கோங்க. எனிஹோ நம்ம இந்த ஆர்டிக்கலில் அகைன் நம்ம பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு ஓவரால் ஐடியாக்காக 2 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். ஒன்று, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படிங்கிறது இட் ப்ரொவைட்ஸ் ஃபார் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் டெமோக்ரஸி. 2, இட் cannot be enforced through the court. இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டிகல் 36 அகைன் டெஃபனிஷன் ஆஃப் த ஸ்டேட். ஆல்ரெடி ஸ்டேட்டுக்கான டெஃபனிஷன் பார்த்தோம் போன கிளாஸ்லேயே. ஃபண்டமெண்டல் அடிப்படை உரிமைகள்லேயே நம்ம வந்து இந்த ஸ்டேட்டுக்கான டெஃபனிஷன் பார்த்துருந்தோம். ஆர்டிகல் 12 தான் டெஃபனிஷன் ஆஃப் த ஸ்டேட்னு சொல்லுது. ஐ வில் ரீகால் ஒன்ஸ் அகைன். என்னெல்லாம் ஸ்டேட் அப்படின்னா என்ன? ஸ்டேட் அப்படின்னா நம்ம 5 விஷயத்தை நம்ம ஸ்டேட்டுன்னு குறிப்பிடலாம். ஃபர்ஸ்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் இட்ஸ் ஆர்கன். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னா மத்திய அரசாங்கம், அதனுடைய அங்கங்கள், அதனுடைய அங்கங்களாக இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லலாம்? ஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம். 2வது, மாநில அரசாங்கங்கள், அதோடைய அங்கங்கள். மாநில அரசாங்கங்கள்னா என்ன? ஒவ்வொரு ஸ்டேட்டு அதுக்கு அதோடைய அங்கங்கள், இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஸ்டேட்டுன்னு குறிப்பிடலாம். 3வது, லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், அதாவது பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி, இதையும் நம்ம என்னென்னு குறிப்பிடலாம்? ஸ்டேட், அரசுன்னு குறிப்பிடலாம். 4வது, பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ், பொதுத்துறை நிறுவனங்கள், இதையும் நம்ம என்னென்னு குறிப்பிடலாம்? அரசுன்னு குறிப்பிடலாம். உதாரணமாக என்னெல்லாம் பப்ளிக் செக்டார் யூனிட் இருக்குது? பிஎஸ்என்எல், எல்ஐசி, ஓஎன்ஜிசி, செயில், கெயில், இந்த மாதிரி பல்வேறு நிறுவனங்கள் இருக்குது. இதெல்லாம் பொதுத்துறை நிறுவனங்கள். இந்த பொதுத்துறை நிறுவனங்களையும் நம்ம என்னென்னு குறிப்பிடலாம்? அரசு அப்படின்னு குறிப்பிடலாம். கடைசியாக 5வதா சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அதாவது ஏதாவது ஒரு தனியார் துறை நிறுவனம் அரசாங்கத்தோடு இணைந்து செயல்படும் போது அந்த நிறுவனத்தையும் நம்ம என்னென்னு குறிப்பிட முடியும்? ஸ்டேட்டுன்னு குறிப்பிட முடியும். அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன பார்த்துருந்தோம்? இப்போது சென்னையில் வந்து மெட்ரோ ஒர்க் நடந்துகிட்ருக்கு. மெட்ரோவை பொறுத்த வரைக்கும் இங்கே 2 ஏஜென்சிஸ் ஒர்க் பண்ணுறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எல்என்டி, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டாட்டா. இந்த 2 ஏஜென்சி தான் மெட்ரோ ஒர்க்கை இங்கே பார்க்குறாங்க. ஸோ இந்த 2 ஏஜென்சியை நம்ம வந்து இப்போ என்னென்னு கூப்பிட முடியும்? வி கேன் கால் தம் அஸ் அ ஸ்டேட், அரசுன்னு கூப்பிட முடியும். ஏன்னா அவங்க அரசுடைய கான்ட்ராக்டை எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போது இந்த அரசு அப்படிங்கிறது, இந்த 5 ஸ்டேட்டுங்கிறது 5 விஷயத்தை பார்த்தோம். இந்த 5 விஷயத்தில் யாராவது தவறு செஞ்சாங்கன்னா, இந்த 5 பார்ட்டில் யாராவது தவறு செஞ்சாங்கன்னா நம்மளால என்ன பண்ண முடியும்? அடிப்படை உரிமைகள் மீறும்போது நேரடியாக நம்ம உச்சநீதிமன்றத்தை நாடி நமக்கு அதுக்கான தீர்வை பெற முடியும். ஸோ ஆர்டிகல் 12 மற்றும் ஆர்டிகல் 36 ரெண்டுமே ஒரே விஷயத்தை தான் பேசுது. அரசு என்றால் என்ன அப்படின்னு குறிப்பிடுது. அவ்வளோதான். தென் 37 அப்ளிகேஷன் ஆஃப் பிரின்சிபல்ஸ் கண்டெய்ன்ட் இன் திஸ் பார்ட். Application of principles contained in this part na enna பாருங்க, the provision contained in this part shall not be enforced by the court, any court. எந்த கோர்ட்லயும் போய் cannot be enforced. Fundamental rights enforce பண்ண முடியும், ஆனா டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியை என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. இந்த பகுதியில் உள்ள வகைமுறைகள் எந்த நீதிமன்றமும் அமல்படுத்த முடியாது. இந்த வகைமுறைகள்னா ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறம் நம்ம நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் நிறைய பார்க்க போகிறோம். 40, 41 அப்படின்னு 51 ஆர்டிகல் வரைக்கும் பார்க்க போகிறோம். இந்த ஆர்டிகல்ஸில் எதையுமே நடைமுறைப்படுத்த சொல்லி நம்மளால் உச்சநீதிமன்றத்தை நாட முடியாதுங்கிறத சொல்லியிருக்காங்க. இன் சிம்பிள் அவ்வளோதான். But the principle therein laid down are nevertheless fundamental in the governance of the country அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஆனால் அதில் உள்ள கொள்கைகள் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள், அதில் இருக்கக்கூடிய கொள்கைகள் நாட்டின் ஆட்சி முறைக்கு அடிப்படையானவை. இட் இஸ் ஃபண்டமெண்டல் ஃபார் தி கவர்னன்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. அடிப்படையானது, ஆட்சி நடத்துவதற்கு அடிப்படையானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்டிகல் 37 அப்படிங்கிறது 2 விஷயத்தை சொல்லுது. ஒன்று, அப்ளிகேஷன் எங்கே நடைமுறைப்படுத்த முடியுமா, கோர்ட்டால் என்ஃபோர்ஸ் பண்ண சொல்ல முடியுமா, முடியாது. 2, அதை என்ஃபோர்ஸ் பண்ண முடியாட்டாலும் அரசுடைய கடமை என்னது, இதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு அரசாங்கம் அதோடைய அரசாங்கத்தை நடத்தணும் அப்படிங்கிறது இதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அவ்வளோதாங்க. தென் ஆர்டிகல் 38. ஆர்டிகல் 38 அப்படிங்கிறது 2 கிளாஸாக பிரிக்கிறாங்க, கிளாஸ் 1, கிளாஸ் 2. ஃபஸ்ட்டு ஆர்டிகல் கிளாஸ் 1 என்னென்னு பார்ப்போம், அப்புறம் கிளாஸ் 2 என்னென்னு பார்ப்போம், ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஸ்டேட் டு செக்யூர் அ சோஷியல் ஆர்டர் ஃபார் த ப்ரமோஷன் ஆஃப் த வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள். மக்கள் நலன்பாட்டை வளர்க்கும் வகையில் சமுதாய முறை அமைவினை எய்திடுமாறு அரசு செய்தல் வேண்டும். வெரி சிம்பிளுங்க. இங்கே பாருங்கள், ஜஸ்டிஸ், சோஷியோ எக்கனாமிக், பொலிட்டிக்கல் இன் ஆல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட். அரசாங்கத்துடைய எல்லா நிறுவனங்கள்லையும் எல்லா அமைவனங்கள்லையும் என்ன பண்ணணும், சமுதாய, பொருளாதார மற்றும் அரசியல் நீதி கிடைக்கப் பெறுமாறு செய்யும். அரசாங்கத்தினுடைய எல்லா அமைப்பு நிலையும் அப்படின்னா எல்லா விதமான அமைப்பு, அரசாங்கத்தின் கீழ் என்னெல்லாம் அமைப்பு இருக்கோ எல்லா அமைப்புகள்லையும் சமுதாய, பொருளாதார மற்றும் அரசியல் நீதியை நிலைநாட்டுவதற்கு அரசாங்கம் முற்றிலும் முயற்சி செய்யணும். முற்றிலும் முயற்சி செஞ்சு அதை கொண்டு வர ட்ரை பண்ணணும். அதான், the state shall strive to promote the welfare of the people by securing and protecting as effectively as it may a social order in which justice, socio-economic and political shall inform all the institution of the national life. அதாவது அரசு தேசிய வாழ்வின் அமைவனங்கள் அனைத்திலும் சமுதாய, பொருளியல், அரசியல் நீதியை நிறைந்து நிலவுவதான ஒரு முறைமையினை பயனுற எய்தி பாதுகாத்து மக்கள் நலப்பாட்டை வளர்த்து அரிதிலும் முயல வேண்டும். ஸோ எப்படி முயலணும்னு சொல்லியிருக்காங்க, மக்களுடைய நலனை உயர்த்துவதற்காக சமுதாய, பொருளாதார மற்றும் அரசியல் ரீதியான நீதியை வழங்க பெறணும். எங்கே, எல்லா அரசு நிறுவனங்கள்லையும் எல்லா அரசுடைய அமைவனங்கள்லையும் சமுதாய, பொருளாதார மற்றும் அரசியல் நீதியை வழங்க பெற்று மக்களை என்ன செய்யணும், வளர்த்திட முயற்சிக்கணும் அப்படிங்கிறது கிளாஸ் 1. செகண்ட், கிளாஸ் 2, தி ஸ்டேட் ஷால் இன் பர்டிகுலர் ஸ்ட்ரைவ் டு மினிமைஸ் தி இன்இக்வாலிட்டிஸ் இன் இன்கம். அதாவது அரசாங்கத்துக்கு மிக முக்கியமான கடமை ஒன்று இருக்குது, பொருளாதார ரீதியாக, வருமான ரீதியாக ஏற்றத்தாழ்வை குறைக்கணும். இப்போ நிறைய ரிச் கெட் ரிச்சர், புவர் கெட் புவர்னு நம்ம ஃபேமஸாக ஒரு கோட் பார்த்துருப்போம். அந்த மாதிரி இல்லாமல் இவங்களுக்கு இடைப்பட்டில் இருக்கக்கூடிய இடைவெளியை குறைக்கணும் அப்படிங்கிறது அரசாங்கத்துடைய தலையாய கடமை. இன்இக்வாலிட்டிஸ் இன் இன்கம், வருமானத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வை களைய வேண்டும் அப்படிங்கிறது. வருமானத்தில் மட்டும் இல்லை, சமுதாய படிநிலையிலையும், சோஷியல் ஹைராக்கியல் பேட்டர்ன்லையும், அதாவது சோஷியல் ஸ்டேட்டஸ்லையும், ஃபெசிலிட்டிஸ், அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ்லையும். 3வது பாருங்கள், ஆப்பர்ச்சுனிட்டி, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லையும். இது எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடிய முரண்பாட்டை, ஏற்றத்தாழ்வை அரசாங்கம் களைந்து மக்களை எல்லாரையும் ஒரு சேர வளர்த்திட முயற்சிக்க வேண்டும். நாட் ஒன்லி அமாங் த இண்டிவிஜுவல்ஸ், ஒரு தனிநபர் மட்டும் வளர்ச்சிக்காக இல்லை, ஒரு குரூப்பையே சேர்த்து வளர்ப்பதற்காக அரசாங்கம் என்ன செய்யணும், முயற்சிக்கணும்னு சொல்கிறாங்க. இதை நான் ரீட் பண்ணுறேன் தமிழில், உங்களுக்கு புரியும். அரசு தனி மனிதர்களுக்கு இடையே மட்டுமின்றி வெவ்வேறு பகுதிகளில் வாழுகின்ற அல்லது வெவ்வேறு வாழ்க்கை தொழில்களில் ஈடுபட்டுகின்ற மக்கள் பிரிவினருக்கிடையே குறிப்பாக வருமானத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை இயன்ற அளவு குறைப்பதற்கு அரிதின் முயல்வதோடு அவர்களுக்கு இடையே சமுதாய படிநிலை, வள வசதிகள் மற்றும் வாய்ப்பு நலன்கள் இது எல்லாத்துலேயும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஆகியவற்றில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை அகற்றுவதற்கு முனைந்து முயல வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெரி சிம்பிள். கிளாஸ் 1 அப்படிங்கிறது என்ன பேசுது, ப்ரொமோஷன் ஆஃப் வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள். மக்களுடைய நலப்பாட்டை வளர்க்கணும். எப்படி வளர்க்க முடியும், அரசு அமைவனங்கள், அரசாங்கத்துடைய இன்ஸ்டிடியூஷன் எல்லாத்துலேயும் சமுதாய, பொருளாதார மற்றும் அரசியல் ரீதியான ஏற்றத்தை ஏற்படுத்தி எல்லாத்துலேயும் அங்கே நீதியை வழங்கி மக்களை வளர்த்தெடுக்க வேண்டும். இது கிளாஸ் 1. கிளாஸ் 2 முக்கியமாக என்ன சொல்லுது, பொருளாதார ரீதியாக, அதாவது வருமானத்தில் ஏற்றத்தாழ்வுகள் குறைத்து அதில் பெரிய சேஞ்சஸ் எதுவும் இல்லாமல் மக்களை எல்லாத்தையும் உயர்த்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2வது கிளாஸ் 2 அப்படிங்கிறது 44வது சட்ட திருத்தத்தின்படி தான் கொண்டு வந்திருக்காங்க. இது இனிஷியலாக கிடையாது, 44வது சட்ட திருத்தத்தின்படி தான் இது கொண்டு வரப்பட்டிருக்கு. இன்இக்வாலிட்டிஸ் இந்த இன்கம் குறைக்கணும் அப்படிங்கிறது, மினிமைஸ் பண்ணுங்கிறது 44வது சட்ட திருத்தத்தின்படி வந்தது. ஸோ ஆர்டிகல் 38 பார்த்துட்டோம். தென் ஆர்டிகல் 39. ஆர்டிகல் 39 பொறுத்த வரைக்கும் இட் இஸ் a வெரி பிக் ஆர்டிகல். இப்போ அரசாங்கம் ஏதாவது ஒரு சட்டத்திட்டம் கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு திட்டமோ இல்லை ஏதோ ஒரு சட்டமோ அரசாங்கம் கொண்டு வராங்கன்னா அரசாங்கம் ஒரு 6 விஷயத்தை அதோடைய மனதில் கொண்டு
அதனுடைய சட்டத்திலும் அதனுடைய திட்டத்திலும் ஏற்றி கொண்டு வரணும். இந்த 6 விஷயங்கள் வந்து ஒரு அடிப்படை கொள்கை. ஏதாவது ஒரு சட்டமோ ஏதாவது ஒரு திட்டமோ வரும்போது இந்த 6 விஷயத்தை எப்போவுமே அரசாங்கம் வந்து மனதில் வைத்து தான் கொண்டு வரணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறதா ஆர்டிகல் 39. இதில் என்னெல்லாம் அந்த 6 விஷயம் அப்படிங்கிறத 3 பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், that the citizen men and the women equally have the right to an adequate means of livelihood. ஆண்கள் பெண்கள் என்கின்ற பேதமின்றி குடிமக்கள் அனைவரும் தேவையான வசதிகளை பெற்று சரிசமமாய் வாழ்வதற்கு. அப்போ நீங்கள் ஒரு சட்டமோ ஒரு திட்டமோ கொண்டு வரும்போது எப்படி இருக்கணும்? ஆண் பெண் என்ற பேதம் பார்க்கக்கூடாது. குடிமக்கள் அனைவருக்கும் தேவையான வசதிகளை பெற செய்து அவங்கள சரிசமமாய் வளர்ப்பதற்கான சட்டமோ திட்டமோ உங்கள்கிட்ட இருக்கணும். அதை வச்சு தான் நீங்கள் இயற்றணும்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, that the ownership and the control of the material resources of the community are so distributed as the best to subserve the common good. சமுதாயத்தின் பொதுநலனை கருத்தில் கொண்டு உற்பத்தி பொருட்கள் அனைத்தும் அவற்றின் தரம் கட்டுப்பாடு இவை பொதுவாய் பகிர்ந்தளிக்கப்படுவதற்கும். ஸோ தரம் கட்டுப்பாடு சமுதாயத்துடைய மேம்பாடை மனசில் வச்சு அது ப்ராப்பராக எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கணும். அதை தான் அதை சொல்லியிருக்காங்க. தென் சி, that the operation of the economic system does not result in concentration of wealth. ரொம்ப முக்கியம். the operation of economic system இது ரொம்ப முக்கியம். என்னன்னு பார்ப்போம். economic system, concentration of the wealth and the means of the production to the common detriment. செல்வம் உற்பத்திக்கான வழிமுறைகளும் பொது நலனுக்கு கேடு விளைவிக்கும் வகையில் தேக்கமடைவதை தவிர்க்கும் பொருளாதார அமைப்பை செயல்படுத்த வேண்டும். இப்போ ஒரு தனிநபர்கிட்ட தேக்கமடைஞ்சிடக்கூடாது. அரசாங்கத்துடைய பொருளாதார கொள்கை அப்படிங்கிறது, பொருளாதார அமைப்பு அப்படிங்கிறது ஒரு தனிநபர வளர்ச்சிக்காக ஒரு தனிநபர்கிட்டயே எல்லா செல்வங்களும் போய் தேக்கமடைகிற மாதிரி இருக்கக்கூடாது. அது மக்களுடைய பொதுநலனுக்காக பயன்படுற மாதிரி எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரியான ஒரு அரசியல், அதாவது ஒரு அரசியலை ஏற்படுத்தி ஒரு பொருளாதார அமைப்பு எக்கனாமிக் சிஸ்டத்தை கொண்டு வர வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ வில் ரிப்பீட் ஒன்ஸ் அகேன். இந்த 3 என்னங்கிறத ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? அரசாங்கம் ஆண்கள் பெண்கள் என்ற பேதமின்றி குடிமக்கள் அனைவருக்கும் தேவையான வசதிகளை பெற்று சரிசமமாய் வாழ்வதற்கு அதை மனதில் வைத்து தான் சட்டமோ திட்டமோ ஏற்றணும். ரெண்டாவது, சமுதாயத்தின் பொதுநலனை கருத்தில் கொண்டு உற்பத்தி பொருட்கள் அனைத்தும் அவற்றின் தரம் கட்டுப்பாடு இவை பொதுவாய் பகிர்ந்தளிப்பதற்கும். எல்லாத்துக்கும் பொதுவாக பகிர்ந்தளிக்கணும். ஒரே ஒரு ஆள்கிட்ட இதை போய் ஆயிடக்கூடாது. மூணாவது, செல்வமும் உற்பத்திக்கான வழிமுறைகளும் பொது நலனுக்கு கேடு விளைவிக்கும் வகையில் தேக்கமடைவதை, அதாவது அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய சட்டத்திட்டங்கள் பொருளாதார அமைப்புகள் எப்படி இருக்கணும்? தேக்கமடைய செய்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஒரே ஒரு தனிநபர்கிட்ட போய் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் ஆகிடக்கூடாது. அது எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்கப்படுவதோடு மக்களை முன்னேற்றுவதற்கான வழிமுறையாக எக்கனாமிக் சிஸ்டமாக பொருளாதார அமைப்பாக அது இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு சட்டமோ திட்டமோ கொண்டு வரும்போது இந்த 3ஐயும் மனதில் வைத்து தான் அரசாங்கம் அதை இயற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 4வது, ஆண் பெண் ஆகிய இருப்பாளருக்கும் சரிசமமான வேலை ஊதியம் கிடைப்பதற்கு. ஸோ that there is a equal pay for equal work for both men and women. ஆண் பெண் இருவருக்கும் சமமான ஊதியத்தை வழங்கணும். 2 பேருமே ஒரே நேரம் தான் வேலை பார்க்குறாங்க, ஒரே பொசிஷனில் தான் இருக்காங்கன்னா ஆணுக்கு ஒரு சம்பளம் பெண்ணுக்கு ஒரு சம்பளம்னு இருக்கக்கூடாது. 2 பேருக்குமே சரிசமமான சம்பளத்தை வழங்க வேண்டும். அதான் சொல்கிறாங்க. Then that the health and the strength of the workers men and women and the tender age of the children are not abused and the citizens are not forced by the economic necessity or avocation to enter into a unsuited to their age or strength. அதாவது தொழிலாளர்களின் ஆரோக்கியத்தையும் செயலாற்றலையும் ஆண் பெண் குழந்தைகளை தவறாக பயன்படுத்தாமல் இருப்பதற்கும் பொருளாதார தேவைக்கான தங்கள் வயதுக்கோ வலிமைக்கோ பொருந்தாத வேலைகளை செய்வதற்கு குடிமக்களை நிர்பந்திக்கக்கூடாது. வெரி சிம்பிளுங்க. என்னென்னா, உங்களுக்கு ஆண் பெண் குழந்தைகள் இவங்க யாராக இருந்தாலும் அவங்களுடைய வலிமைக்கும் அவங்க சக்திக்கும் அவங்க வயதுக்கும் ஏற்ற வேலையை தான் செய்யணும். ஒரு பொருளாதார காரணத்துக்காக ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில் இவங்களை கட்டாயப்படுத்தி இவங்களை வேலை செய்யக்கூடாது இவங்கெல்லாம். ஏன்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய பணிச்சுமையாக இருக்கும், உடல் நலத்துக்கே கேடு விளைவிக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. கடைசியாக என்ன சொல்கிறாங்க? எஃப் பாருங்கள். that the children are given opportunities and facility to develop in a healthy manner and condition of freedom and dignity and the childhood and youth are protected against the exploitation and moral and material abandonment. இது 42வது சட்டத்தின் கீழ் கொண்டு வந்துருக்காங்க. இது நான் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது குழந்தைகளும் இளைஞர்களும் ஒழுக்கம் பொருளாதார காரணங்களுக்காக கைவிடப்படாமல் காப்பதற்கும் அவர்கள் சுரண்டலுக்கு எதிராய் பாதுகாக்கப்படவும் இது இருக்கணும். நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இளைஞர்களாக இருக்கீங்க, நீங்கள் வந்து வெரி யங் ஏஜில் இருக்கீங்க, இல்லை சில்ட்ரனாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. உங்களுடைய மென்டல் ஹெல்த் பாதிக்கப்படக்கூடாது. நீங்கள் மாறலாம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. அப்போ தான் நீங்கள் சமுதாயத்தில் நல்லா பிரதிபலித்து பிற்காலத்தில் நல்லா வளர்ச்சி பெற முடியும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? வாட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். அப்போது நீங்கள் வந்து ஒரு சுதந்திரமான சூழலில் ஒரு பொருளாதார காரணத்துக்காக ஒரு கட்டாயப்படுத்தி நீங்கள் வேலை செய்யாமல் சுதந்திரமான சூழலில் உங்களுடைய ஏஜை
அந்த வயதுக்கேற்ற விஷயத்தை செஞ்சு படிக்கிற வயசில் நல்லா படித்து விளையாடுற வயசில் நல்லா விளையாடி அந்த மனப்பாங்கோட நீங்கள் வளர்ந்தால் மட்டும்தான் உங்களுக்கான மென்டல் ஹெல்த் எல்லாமே நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது 39F. இது 42வது சட்ட திருத்தத்தின்படி தான் கொண்டு வந்திருக்காங்க. இனிஷியலாக 5 கொள்கை தான் வச்சுருந்தாங்க அரசாங்கம். இந்த 5 கொள்கையின் அடிப்படையில் தான் சட்டமோ திட்டமோ ஏற்றப்பட்டது. 42வது சட்ட திருத்தம் தான் 6வதாக ஒரு கொள்கையை கொண்டு வருது. அதுதான் குழந்தைகளுடைய நலன் பாதுகாப்பு. அப்போ இந்த 6 கொள்கையையும் நீங்கள் எப்போவுமே அடிப்படையாக வச்சு தான் நீங்கள் என்னெல்லாம் ஏற்றணும், சட்டம் ஏற்றணும்னு சொல்கிறாங்க. இந்த 6 கொள்கைகள் என்ன, 39 ஆர்டிகல் 39 6 கொள்கைகள் என்னெல்லாம் சொல்லுது. 39ல் ஏ என்ன சொல்லுது, குடிமக்கள் எல்லாருக்கும் அவங்க சரிசமமாக வளர்ந்துட ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். ஆண் பெண் குடிமக்கள் அனைவருக்கும் வாய்ப்பு இருக்கணும். இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது என்ன சொல்லுது, ரெண்டாவது அதாவது 39B and C என்ன சொல்லுதுன்னா, ஒரு எக்கனாமிக் சிஸ்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும், எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்கப்படுற மாதிரி இருக்கணும். செல்வம் எல்லாமே தேக்கமடைகிற மாதிரி இருக்கக்கூடாது. அதாவது பொருளாதார அமைப்பு எக்கனாமிக் சிஸ்டம் வந்து ஒரே ஒரு நபர்கிட்ட போய் தேக்கமடைகிற மாதிரி ஒரு பொருளாதார அமைப்பை அரசாங்கம் ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுது. 39D என்ன சொல்லுது, ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் அப்படின்னு சொல்லுது. ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் அப்படின்னா என்ன, ஆண் பெண் இருவருக்கும் சரிசமமான ஊதியம், அவங்க வேலைக்கேற்ற ஊதியம் 2 பேருக்குமே என்ன வேலை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடியது. 35D என்ன சொல்லுது, இ என்ன சொல்லுது, ஆண் பெண் குழந்தைகள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வயது முதிர்ந்தோர் இவங்கெல்லாம் அவங்க வயதுக்கேற்ற வேலையை தான் பார்க்கணும். அவங்க ஸ்ட்ரென்த்துக்கும் வயதுக்கும் ஏற்ற வேலையை தான் அவங்க பார்க்கணும். அவங்கள பொருளாதார காரணத்துக்காக அவங்கள கட்டாயப்படுத்தி நீங்கள் வேறு வேலை வாங்கக்கூடாதுன்னு சொல்லுது. ஃபைனலாக எஃப் என்ன சொல்லுது, கடைசியாக நம்ம பார்த்தது, குழந்தைகளை வந்து நலன்பட வளர்த்தெடுக்க வேண்டும், அவங்களுக்கு எல்லா சூழலும் இருக்கணும் வளர்வதற்கு அப்படிங்கிறத 39F சொல்லுது. ஸோ இந்த அடிப்படை இந்த 6 விஷயத்தையும் அடிப்படையாகி கொண்டு தான் அரசாங்கம் என்ன பண்ணணும், சட்டங்கள் இயற்றணும். ஸோ இன்றைக்கி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் என்னெல்லாம் ஆர்டிகல் கவர் பண்ணியிருக்கோம், ஆர்டிகல் 36, 37, 38 and 39 4 ஆர்டிகல் கவர் பண்ணியிருக்கோம். மீதி ஆர்டிகல்ஸை நெக்ஸ்ட் அப்கமிங் கிளாஸஸில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் இதை போன கிளாஸோட சேர்த்து இதையும் ரிவைஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபார் த நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.